السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம். சமீபமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு 50வது வயதான போது நடைபெற்ற நிகழ்வுகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய பெரிய தந்தை அபூ தாலிபின் மரணம், அதையடுத்து அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மரணம். அதனால் எதிரிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை நேரடியாக தாக்க ஆரம்பித்தது. அதற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தாயிஃப் நகரத்திற்கு அடைக்கலம் தேடி வந்தார்கள் என்று நாம் பார்த்தோம். நேற்றைய கடந்த உரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வகை கொண்டு வந்தபோது 3 முறை அவர்களை இறுக கட்டி அணைத்தார்கள். அதற்கு இமாம் ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வாழ்க்கையிலே பெரும் துயரமாக 3 துயரங்கள் சந்திப்பார்கள் என்பதற்கான முன்னறிவிப்பு என்று அதை விளக்குகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஷோபே அபீ தாலிப் என்கிற கணவாயிலே 3 ஆண்டு காலம் குடும்பத்தோடு இஸ்லாத்தை ஏற்றவர்களோடும் சிரமப்பட்ட சிரமம் மிகப்பெரிய சிரமம் பெருமானாரின் வாழ்க்கையில். இரண்டாவது, தாயிஃப் நகரத்திலே வந்துபட்ட துன்பங்கள், அது பெருமானாரின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய துன்பங்களில் ஒன்று. மூன்றாவது, மக்காவை விட்டு மதீனாவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹிஜ்ரத் செய்து சென்ற போது நடைபெற்ற துன்பங்கள். இந்த 3 துன்பங்கள் பெருமானாரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பங்களாக பார்க்கப்படுகிறது என்று நான் பார்க்கிறேன். மரியாதைக்குரிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தாயிஃப் நகரத்திற்கு அடைக்கலம் தேடி தன்னுடைய வளர்ப்பு மகன் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பயணப்பட்டார்கள். அங்கு சகீஃப் குலத்தை சார்ந்த அப்துபாலில், மஸ்ஊத், ஹபீப் என்ற 3 சகோதரர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சந்தித்தார்கள். அந்த சகோதரர்களில் ஒருவர் குறைஷி குலத்திலே பனு ஜுமா வம்சத்தை சார்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்திருந்தார். அந்த 3 சகோதரர்கள் ஒருத்தர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறைஷி வம்சத்திலே இருந்து பனு ஜுமா என்கிற வம்சத்தை சார்ந்த ஒரு பெண்ணை அந்த 3 சகோதரர்கள் ஒருவர் திருமணம் செய்திருந்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த 3 பேரையும் சந்திக்க வருகிற போது அந்த பெண்மணியும் அங்கே இருந்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த 3 சகோதரர்களையும் சந்தித்து தான் வந்த நோக்கத்தை அவரிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துரைத்தார். அல்லாஹ் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், நான் அவருடைய தூதராக இருக்கிறேன் என்கிற செய்தியை அந்த 3 சகோதரர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எத்தி வைத்து இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை அழைப்பு கொடுத்தார். மேலும் மக்காவிலே குறைஷிகள் தனக்கும் இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கும் தரும் தொல்லைகளையும் துன்பங்களையும் எடுத்துரைத்து தனக்கு ஆதரவாக இருக்குமாறு அந்த 3 பேரிடத்திலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டிக் கொண்டார். இந்த வார்த்தையை கேட்டதுதான் தாமதம். அந்த 3 சகோதரர்களும் ஒவ்வொருவரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை மிக கேவலமாக சித்தரித்து பேசினார்கள். ஒருவன் பேசினான், ஃபகால அஹதுஹும் ஹுவ யம்ருது சியாபல் கஅபதி இன் கான அல்லாஹு அர்ஸலக, அல்லாஹ் உன்னை தூதராக அனுப்பியிருந்தான் என்றால் நான் கஅபாவை கிழித்து விடுகிறேன், கஅபாவின் திரையை கிழித்து விடுகிறேன் என்று ஒருவன் சொன்னான். வகால் ஆஹரு அமா வஜதல்லாஹ் அஹதன் அர்ஸலஹு கைரக், இன்னொருத்தர் சொன்னான், அல்லாஹ்வுக்கு உன்னை விட்டா தூதரை அனுப்புறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா என்று கேட்டான் இன்னொருவர். வகால சாலிசு, மூன்றாமவன் சொன்னான், வல்லாஹி லா உகல்லிமுக அபதா லயின் குன்த ரசூலம் மின் அல்லாஹி கமா தகூலு லஅன்த ஆலமு ஹத்ரன் மின்னன் உரத்த அலைக்கல் கலாம். இன்னொருவர் சொன்னான், நீ நபியாக அனுப்பப்பட்டிருந்தாய் என்றால் நீ சொல்வதிலே அது நீ மோசமானவனாக நீ இருக்கிறாய், அதிலிருந்து
நான் இடத்திலே பேச மாட்டேன் என்று சொன்னார். வலையின் குந்த துகதிபு அலல்லாஹி, அல்லாஹ்வின் மீது பொய் சொல்வதாக நீ இருந்தாய், மாயம்பகிலி அன் உகல்லிமக்க, உன்னிடத்தில் பேசுறதுக்கு எனக்கு எந்த விதமான அவசியம் இல்லை. நீ நபியா அனுப்பப்பட்டால் நான் பேச மாட்டேன், நீ நபியாக அனுப்பப்படாவிட்டாலும் நான் இடத்துல பேசுறதுக்கு எந்த வார்த்தைகளும் இல்லை என்று இந்த 3 பேரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலமாக சித்தரித்து பேசினார்கள், மரியாதை குறைவாக பேசினார்கள், கேலி செய்தார்கள், மோசமான வார்த்தைகளால் திட்டினார்கள். சிறுவர்கள் மற்றும் அடிமைகளை தோண்டிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வளர்ப்பு மகனான ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீதும் கற்களை கொண்டு தாக்கினார், கற்களால் தாக்க வைத்தார்கள். இதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்களிலிருந்து ரத்தம் வடிந்தது. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் காயமடைந்திருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய கஷ்டத்திற்கு ஆளான தருணம் அது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிலே பட்ட கஷ்டங்கள், துயரங்கள், அது கண்ணீரை வரவழைக்கக்கூடிய வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய கஷ்டத்திற்கு ஆளான தருணம் அது. கற்களால் தாக்கப்பட்டு அவருடைய கால்களிலிருந்து ரத்தம் வடிந்தது. தன்னுடைய நேசர் தாக்கப்படுகிற போது இறைவன் பார்த்து கொண்டிருப்பானா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உடனே அல்லாஹ் அனுப்பிவிட்டான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உடனே அனுப்பினான். فقال جبرائيل يا محمد صلى الله عليه وسلم ان الله قد سمع قول قومك لك وما ردوا عليك. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் அந்த மக்களிடத்திலே என்ன சொன்னீர்கள் என்பதையும் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்பதையும் எல்லாம் அல்லாஹ் கேட்டுவிட்டான். வகத் பஅஸ இலைக மலக்கல் ஜிபால், மலையின் மலக்கை, மலையுடைய மலக்கை அல்லாஹ் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறான். பிமா ஷி'த ஃபீஹிம் லிது'முர்னி பிமா ஷி'த ஃபீஹிம், நீங்க என்ன விரும்புகிறீர்களோ அதை செய்வதற்காக. அவரை எதற்கு அனுப்பி இருக்கிறான்? நீங்கள் என்ன விருப்பப்படுகிறீர்களோ அதை நிறைவேற்றுவதற்காக அந்த மலையுடைய மலக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். ஃபனாதா ஃபீ மலக்கில் மௌத்தில் ஜிபால் ஃபஸல்லம அலைய, ஃபனாதானி மலக்குல் ஜிபால், என்னை அந்த மலையுடைய மலக்கு என்னை அழைத்தார். ஃபஸல்லம அலைய, எனக்கு சலாம் சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சும்ம கால, பிறகு அந்த மலையுடைய மலக்கு கேட்டார், யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذلك فيما شئت إن شئت أن أتبك عليهم الأخشبين. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் விரும்பினால் இந்த 2 மலைகளுக்கு இடையில இருக்கிற இந்த ஊரை அப்படியே மலைகளை சேர்த்து நான் அழித்து விடுகிறேன், எனக்கு உத்தரவு தாருங்கள் என்று மலையுடைய மலக்கு கேட்டார். ஃபகார நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பதில் சொன்னார்கள், பல் அர்ஜு ஐ யுஹ்ரிஜல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மன் யஅபுதுல்லாஹ வஹ்தஹு லா யுஷ்ரக பிஹி ஷைஆ. அதாவது நான் இந்த மக்கள் என்னை இப்படி தாக்கினார்கள், மிகப்பெரிய கொடுமைக்கு உள்ளாக்கினார்கள், எல்லாம் சரிதான். இவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. நான் என்ன விரும்புகிறேன் என்றால் அவர்களை நான் பழிவாங்க வேண்டும் என்றும் விரும்பவில்லை. இந்த மக்கள் வழிதவறி போய்விட்டாலும் கூட அல்லாஹ் தஆலா அவர்களுடைய சந்ததிகளிலிருந்து அவனை வணங்குகிற, அவனுக்கு இணை வைக்காத ஒரு கூட்டத்தை அல்லாஹ் அனுப்புவான் பிற்காலத்திலே என்று நான் ஆதரவு வைக்கிறேன். எனவே இந்த ஊர் அழிக்கப்பட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை தாக்கியவர்களை பழிவாங்க சந்தர்ப்பம் கிடைத்தும் கூட தன்னை தாக்கியவர்களை, தன்னை கடுமையாக விமர்சித்தவர்களை, கேலி செய்தவர்களை பழிவாங்குவதற்குண்டான சந்தர்ப்பம் கிடைத்தும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விரும்பவில்லை. இந்த மக்கள் வழிதவறி சென்றாலும் கூட இவர்கள் சந்ததியிலிருந்து இவர்களுடைய சந்ததிகள் அல்லாஹ்வை வணங்குவவர்களாக, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவர்களாக வருவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதரவு வைத்தார்கள். அதற்கு பின் வரலாற்றில் என்ன நடந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை கேட்பதன் மூலமாக இருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானாக.
ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.